ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு நைட் டின்னர் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். தோசை மாவோட பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ தயிர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த தோசை ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர்றதுக்காக மட்டும்தான் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடுங்க. இப்போ தவா சூடானதுக்கு பிறகு இப்போ நம்ம தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா கல்லோட மாவு வந்து அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். தோசை மாதிரி அந்த ஷேப்பில் வராது. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா கூட மேலே தூவிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, கடலை சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, புதினா சட்னி, இல்லைன்னா சாம்பார், இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோதுமை மாவில் எப்போவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பாருங்கள், புதினா சட்னி இன்றைக்கி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது புதினா, கொஞ்சமாக தேங்காய், 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல காரங்காரமாக அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த தோசை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும், இல்லைன்னா டின்னர் ரெசிபியாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காக நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் செமத்தியாக இருக்கும். அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.